இந்த டூ வே ஸ்லாபோட இந்த ரெண்டு பக்கமும் கிராங்க் பாயிண்டோட லென்த் அதிகமாகவும் இந்த ரெண்டு எட்ஜஸ்லையும் கிராங்க் பாயிண்டோட லென்த் கம்மியாகவும் இருக்கும். இந்த 9 கேசஸ்ல வர ஸ்லாப்ஸோட எட்ஜ் சப்போர்ட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி கண்டிஷன்ஸை வச்சு இந்த ஸ்லாப்ஸோட பெண்டிங் மூமெண்ட், லோடு டிஸ்ட்ரிபியூஷன், டிஃப்ளெக்ஷன், கிராக்கிங் அண்ட் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். இந்த முதல் ஸ்லாபோட 4 எட்ஜஸும் கண்டினியூஸாக இருக்கிறதால எல்லா எட்ஜஸ்லையும் நெகட்டிவ் மூமெண்ட்ஸ் டெவலப் ஆகும். ஸோ டாப் நெகட்டிவ் ரீபார் கிட்டத்தட்ட 0.25L கொடுக்கணும். செகண்ட் கேஸில் இந்த ஷார்ட் எட்ஜ் மட்டும் டிஸ்கண்டினியூவாகவும் மீதி 3 சைடும் கண்டினியூஸாகவும் இருக்கு. ஸோ இந்த டிஸ்கண்டினியூவான எட்ஜில் மட்டும் நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் ஆப்சண்டாக இருக்கும். பட் இந்த டைரக்ஷனில் இதோட மிட்ஸ்பேன் பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேர்ட் கேஸுக்கும் சேம் பிஹேவியர் தான் இருக்கும். பட் மிட்ஸ்பேன் பெண்டிங் மூமெண்ட் மட்டும் அதோடய ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபோர்த் கேஸில் 2 அட்ஜசன்ட் சைடும் டிஸ்கண்டினியூஸாக இருக்கிறதுனால அன்ஈவன் மூமெண்ட்ஸ் அண்ட் டார்ஷனும் வரும். ஸோ அந்த ஸ்லாபோட கார்னரில் டார்ஷன் ரோடு அப்படின்னா இந்த மாதிரி கார்னர் ரோடு ப்ரொவைட் பண்ணணும். 5th அண்ட் 6th கிட்டத்தட்ட 1 வே ஸ்லாப் பிஹேவியரும், 7th அண்ட் 8th மிட்ஸ்பேன் மூமெண்ட் ஹெவியாகவும் லைட்டாக கேண்டிலிவர் பிஹேவியரும் இருக்கும். 4 அட்ஜஸ்டும் டிஸ்கண்டினியூவாக இருக்க இந்த 9th கேஸில் நெகட்டிவ் மூமெண்ட்ஸ் இல்லாமலும் பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் ரொம்ப ஹெவியாகவும் தான் இருக்கும்.